யமுனா, காவேரி 2 பேருமே சேர்ந்து வராங்க. ஆட்டோல வரும்போது பயங்கரமா அப்படியே அழுதுகிட்டே வராங்க யமுனா. "எதுக்கு யமுனா அழற? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? என்னாச்சு? எக்ஸாம் நல்லா எழுதுனியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இங்க பாரு, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ பேசவே பேசாத. உன்கிட்ட எனக்கு பேசவே சுத்தமா புடிக்கவே இல்ல. புரியுதா? பண்றதெல்லாம் நீயும் நிவினும் சேர்ந்து பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம் நல்லா எழுதிட்டியான்னு கேட்குற. என்னால எப்படி எழுத முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பயங்கரமா அழறாங்க. "இங்க பாரு யமுனா, நீ தப்பா என்ன புரிஞ்சிட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நான் தப்பா புரிஞ்சிட்டுருக்கேனா? நீ எதுக்காக நம்பிக்கை குடுத்த நிவினுக்கு? நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால தானே அவரு என்னை ஏத்துக்காம இப்படி பண்ணிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "நான் நம்பிக்கை குடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? ஒரு அக்காவ இப்படி தான் பேசுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. "அக்காவா? எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆட்டோவ நிறுத்துங்க. தயவு செய்து ஆட்டோவ நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கத்துறாங்க. அந்த ஆட்டோக்காரர் நிறுத்துறாரு. அப்படியே ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. "நில்லு யமுனா, நில்லு யமுனா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கத்துறாங்க. ஆட்டோக்காரருக்கு காசு குடுத்துட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. "ஆமா, நீ எதுக்கு பின்னாடியே வர? என்னை எதுக்கு கோவப்படுத்திட்டே இருக்க? என் பின்னாடி வரவே வராத. எனக்கு ரொம்ப கோவமா வருது. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத." "ஏய், என்னடி இப்படி ஒரு அக்கான்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அக்காவா? எனக்கு யாருமே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமா வீட்டுக்கு போறாங்க. காவேரி அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே கேட்குறாரு, "நீ எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, உன்னோட ஆதார் கார்டு கொடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே, "நீ இப்போ தான் பிறந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க காவேரி. "ஆமாம், இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு தானே யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி எதுவுமே பேசவே இல்லை. "நான் என்னோட கேபினுக்கு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், காவேரி ஏதோ நல்லா அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனா என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி அப்படியே போறாங்க. நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யமுனாவும் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அழுதுகிட்டே போயிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அங்கேருந்து கங்கா வராங்க. எழுப்புறாங்க. "ஏய், எழுந்துரு எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு தூக்கம் வருது, என்னை விடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "நீ தூங்கலைன்ற விஷயம் எனக்கு தெரியும். நீ நடிக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியும். எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு எழுப்புறாங்க. யமுனா எழுந்து உட்கார்றாங்க. "சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. நல்லா தானே நீ படிச்ச. நடுவில் எதுக்காக நீ எக்ஸாம் போக மாட்டேன்னு சொன்ன. உனக்கும் காவேரிக்கும் என்ன நடக்குது? 2 பேருக்குள்ள என்ன ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "அக்கா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. "இங்கே பாரு யமுனா, உண்மையை சொல்கிறே இல்லை அடி வாங்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே யமுனா சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் நிவினை விரும்புகிறேன்க்கா. எனக்கு நிவினை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிவின் தான் வேணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கங்காவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. "உனக்கு அறிவே கிடையாதா? அவன் காவேரி வாழ்க்கையில் விளையாடிட்டு எவ்வளோ ஏமாத்தியிருக்கான். அவன் பின்னாடி போய் சுற்றிருக்க. உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க. "இல்லைக்கா, இது எல்லாமே காவேரி அக்காவுக்கும் தெரியும். காவேரி அக்கா தான் சொன்னாங்க, 'நீ கலெக்டர் ஆகிட்டனா நான் உன்னை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்' அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அக்காவுக்கும் எனக்கும் சண்டை" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. "ஏய், காவேரி நிவினை விரும்பியிருக்கா. அவகிட்ட போய் சொல்லியிருக்க, என்னை நிவினோட சேர்த்து வை. நான் அவளுக்கு எப்படி ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. "இல்லைக்கா, எனக்கு நிவினை பிடிச்சிருந்தது. நான் நிவின் கூட பேசினேன். ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. நான் தான் அவர்கிட்ட போய் போய் பேசினேன். அதுக்கப்புறம் தான் அக்கா சொல்லிச்சு, 'கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலையே படாத. நீ நல்லா படி, கலெக்டர் ஆகு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன்னு' அக்கா எனக்கு நம்பிக்கையை கொடுத்ததுனால மட்டும்தான் நான் படித்தேன். கடைசியில் நிவின் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழ வந்தது. அதனால தான் என்னால் எக்ஸாம் எழுத போகவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க யமுனா கங்கா கிட்ட. அதை கேட்டோடனே கங்கா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏய், உங்கள் 2 பேருக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் எதையுமே என்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. "இல்லைக்கா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே" அப்படின்னு நாங்கள் நினச்சோம். "எதுடி சாதாரண விஷயம்? நீ நிவினை கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரண விஷயமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. "என்னதான் இருந்தாலும் காவேரி கிட்ட நீ இப்படி நடந்துக்க கூடாது. அவ உன் கூட பிறந்த அக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அக்கா, உனக்கு தெரியாது. என்ன நடக்குது தெரியுமா? அக்கா விஜய் மாமாவை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிவின் கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிவின் நம்பிக்கையாக இருக்கார். இன்னும் கொஞ்ச நாளில் காவேரி என்கிட்ட வந்துடுவா. நானும் காவேரியும் சேர்ந்து வாழ்வோன்னு என்கிட்டயே சொல்கிறாரு. அதனால தான்க்கா எனக்கு கோவம் வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கங்கா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாக்கா. நான் சொல்றது எல்லாமே உண்மதான். அதனால தான் நானும் கோவப்பட்டேன். "நீ தான் விஜய் மாமாவ கல்யாணம் பண்ணிட்டல்ல. நீ எதுக்காக நிவின்க்கு போய் நம்பிக்கைய குடுத்த? நிவின் கூட வரேன்னு எதுக்கு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா நான் சண்ட போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "இங்க பாரு யமுனா, இதுக்கு மேல எதையுமே பேசாத. தயவு செய்து நீ நிவின மறந்துரு. சரியா? நான் பார்த்துக்கிறேன். நான் காவேரி கிட்ட நான் பேசுறேன். நடந்த எல்லாத்தையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. காவேரி வரட்டும். கண்டிப்பா நம்ம கேட்கணும். காவேரி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதே. ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த பண விஷயத்துல நம்ம காவேரிய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாது. கரெக்ட்டா கேட்கணும்.